على آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم جعل لكم السمع والأبصار والأفئدة صدق الله مولانا العظيم. பேரன்புமிக்க மூன் தொலைக்காட்சி நேயர்களே, சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு நேயர்களே, கண்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். இந்த கண்கள் அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருட்கொடை என்று பார்த்தோம். அதிலும் மனிதனுடைய கண்ணிலே அவன் எத்தனை ஜாலங்கள் செய்கின்றான். கண்ணிலேயே வா என்று அழைக்கின்றான், கண்ணாலேயே போ என்று சொல்கின்றான், கண்களிலேயே நான் கோபமாக இருக்கின்றேன் என்று காட்டுகின்றான், ஓரக்கண்ணால் பார்க்கின்றான், திருதிருவென்று முழிக்கின்றான். கண்களில்தான், கண்ணின் அசைவில்தான் எத்தனை விதமான ஜாலங்களை மனிதன் உருவாக்குவதற்கு அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்திருக்கின்றான். பாருங்கள், நிறைய நேரம் அவன் பேச வேண்டியதே, அவனுடைய கண்ணை பார்த்தே அவனை புரிந்து கொள்ளலாம் இவனிடத்திலே எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கண் அவன் என்ன உண்டிருக்கின்றான் என்பதை சொல்லிவிடும், அவனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கின்றது என்பதை சொல்லிவிடும். நீங்கள் மருத்துவரிடத்திலே சென்று பார்த்தால் கண்ணின் கீழே இருக்கின்ற பகுதியை அவர் இழுத்து பார்த்து விட்டு சொல்லுவார், உங்களுக்கு சோகை இருக்கின்றது, இரத்தத்தினுடைய குறைவு இருக்கின்றது, அதற்காக வேண்டி நீங்கள் இன்னென்ன பொருட்களை உட்கொள்ள வேண்டும். மருத்துவர் கண்ணை பார்த்தே பல்வேறு விஷயங்களை அவர் கண்டுகொள்வார். தலை வலிக்கின்றது, மருத்துவரிடம் சென்றால் அவர் என்ன சொல்லுகின்றார், கண் டாக்டரிடம் செல்லுங்கள், கண்ணாடி அணிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தலைவலி சரியாகிவிடும். கண்ணை பற்றியான ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கண்ணினுடைய அந்த விழிகளிலே எத்தனை படலங்கள் இருக்கின்றன சற்று நீங்கள் நினைத்து பாருங்கள். மிகவும் ஒளி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலே நாம் இருந்துவிட்டு அந்த இடத்திலே ஒளி அணைந்து விடும் பொழுது கொஞ்ச நேரம் இருட்டாக தெரியும், அதற்கு பிறகு அதில் உள்ள இடங்கள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கின்றன. கண்ணுடைய லென்ஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ அதற்கு தகுந்தவாறு தானாகவே அது சரி செய்து கொள்கிறது. ஆட்டோமேட்டிக். இயற்கையினுடைய வரப்பிரசாதம் கண். மனிதனுடைய கண் எத்தனை வகையான வர்ணங்களை அது பிரித்தறிய முடியும் தெரியுமா? ஏறத்தாழ 200 வகையான வண்ண சேர்க்கைகளை அதனால் பகுத்துணர முடியும். இது மஞ்சள், இது சிகப்பு, இது வெள்ளை, சிகப்பும் மஞ்சளும் கலந்தது என்று இத்தனை 200 வகையான வண்ண சேர்க்கைகளை பகுத்துணர முடியும். ஏதோ மானிட கண்ணுக்குத்தான் இத்தனை பெரிய அற்புதம் என்று இருக்கின்றது என்று நினைத்து விடாதீர்கள். இதைவிட அற்புதமான கண்களை கொண்டவைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஏறத்தாழ 5 கிலோமீட்டருக்கு மேல் பறக்கும் வல்லூறுகள், தன்னுடைய உணவாகிய சுண்டலி கீழே இருக்கின்றது என்று அதனுடைய அளவிலேயே அதனால் பார்த்து கொள்ள முடியும். 5 கிலோமீட்டருக்கு மேல் இருந்து கொண்டு சுண்டலியினுடைய அளவை மிக துல்லியமாக அது இருக்கின்ற இடத்தை கணக்கிட்டு அதனுடைய இரையை பிடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ரப்புல் ஆலமீன் அதனுடைய கண்ணுக்கு அல்லாஹு தஆலா அவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கின்றான், பார்க்கும் சக்தி. மனிதனுடைய விழிகளிலே 2 லட்சம் செல்கள் இருக்கின்றன. மனிதனுடைய விழி பார்ப்பதற்காக வேண்டி பறவைகள் மேலே பறக்கின்றன. ஏறத்தாழ 100 அடிக்கு மேலே இருக்கின்ற ஒரு பொருளை நாம் பார்க்கும் பொழுதே அது உருவத்தில் சிறியதாகி தெரிகிறது. பறவைகளோ எத்தனையோ அடிகள் மேலே பறக்கின்றன. சில பறவைகள் கிலோமீட்டர்
1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் என்ற அளவிலே மேலே பறக்கிறது. அவைகளுக்கு கீழே உள்ள பொருள்கள் தெரிய வேண்டும். எங்கே தான் வந்து இறங்குவது, லேண்டிங் பிளேஸ், எந்த இடத்தில் தான் வந்து இறங்குவது என்று தெரிய வேண்டும் அல்லவா? எனவே மனிதனுடைய விழித்திரையை விட அதிக செல்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பறவைகளுக்கு கொடுத்திருக்கின்றான். பறவையினுடைய விழித்திரைகளில் 15 லட்சம் செல்கள் இருக்கின்றன. மனிதனுடைய விழித்திரையில் 2 லட்சம் செல்கள் தான் இருக்கிறது. பறவைகளினுடைய விழித்திரையிலோ 15 லட்சம் செல்களை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். மீன் கொத்தி பறவையை பார்த்திருப்பீர்கள். அது உயரே பார்க்கும் பொழுது 2 பக்கமுமே பார்க்க முடியுமா? 2 பக்கமும் பார்த்துக் கொள்ளலாம். எவ்வளவு வசதியாக இறைவன் அதனுடைய அமைப்பை வைத்திருக்கின்றான். பூனையை பார்த்திருப்பீர்கள். பூனையினுடைய கண்கள் எப்படி அமைந்திருக்கின்றது பார்த்திருக்கின்றீர்களா? நம்முடைய கண்களை போன்ற அல்ல பூனையினுடைய கண்கள். 2 கண்கள் 2 காட்சியை ஒரே நேரத்திலே பார்க்க முடியாது. மேலும் கீழும் பார்க்க வேண்டும் என்றால் மேலே பார்க்க வேண்டும், பிறகு கீழே பார்க்க வேண்டும். பூனைக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற அற்புத கண்கள் தன்னுடைய இரையாகிய பறவையோ பல்லியையோ சுவற்றின் மேலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு எலியை கீழே பார்க்க முடியும். காரணம், அதனுடைய கண்கள் மேலும் கீழுமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலேயும் அது பார்த்துக் கொள்ள முடியும், கீழேயும் பார்த்துக் கொள்ள முடியும். அதுபோல ஆந்தை இருட்டில் நம்முடைய கண் பார்வையை இழந்து விடுகிறது, நம்மால் பார்க்க முடியாது. ஒரு இடத்திலே ஒளி தெரிந்தால்தான் அந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். ஆந்தை ஒளியில்லாத இரவிலும் இருட்டிலும் பார்க்கக்கூடிய கண்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதுவும் அதனுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? சிசிடிவி போன்று அப்படியே சுழன்று பார்க்கும். ஒரு இடத்தில் மட்டும் பார்க்காது. அந்த கண்கள் சுழலும். ஒரே நேரத்திலே அது முன்னிருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதை போன்று பின்னால் இருக்கக்கூடிய பொருள்களையும் பார்க்க முடியும். ஆந்தையினுடைய கண் அப்படிப்பட்டது. ஓரிடத்தில் அமர்ந்தபடி ஆந்தைக்கு இத்தனை இடங்களில் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியை இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்றால், ஈ, தேனி இவைகளுக்கு கூட்டு கண்களை கொடுத்திருக்கின்றான். கண்களெல்லாம் ஒன்றாக இருந்து அவைகளை பார்க்க முடியும். கூட்டு கண்கள். தவளைக்கு ஒரு அற்புத ஆற்றல் இருக்கின்றதாம். தவளை தன் எதிரில் எத்தனை பொருட்கள் இருந்தாலும் தன்னுடைய இரை எது என்று பார்த்து அந்த இரையை மட்டும் மிகச்சரியாக பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு கண்ணின் சக்தியை தவளைக்கு கொடுத்திருக்கின்றார். மனிதனுடைய கண்ணும் அப்படித்தான். மனிதன் பல இடங்களில் பார்ப்பதற்கு திறன் பெற்றவனாக இருந்தாலும் கூட ஓர் இடத்திலே தன்னுடைய பார்வையை அவனால் குவித்து வைத்துக் கொள்ள இயலும். அந்த இடத்திலேயே பார்த்து அந்த இடத்தையே தன்னுடைய குறிக்கோளாக அவனால் ஆக்கிக் கொள்ள முடியும். இதைத்தான் பார்வையை ஒருமுகப்படுத்துதல். ஒரே இடத்தில் பார்ப்பதற்காக வேண்டி பயிற்சி கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய சுவற்றிலே ஒரு புள்ளியை வைத்து சுவற்றினுடைய எதுவும் தெரியக்கூடாது, இந்த புள்ளியின் மேலேயே உன்னுடைய பார்வை குவிந்திருக்க வேண்டும் என்பதாக பயிற்சியாளர்கள் பயிற்சி கொடுக்கின்றார்கள். இதற்கு பார்வையை குவித்தல், அதாவது நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துதல். பல்வேறு இடங்களில் பார்க்கக்கூடிய திறனை கொடுத்திருந்தாலும் கூட இறைவனுடைய கட்டளை என்னவென்றால், நீ கண்டவைகளையும் பார்க்க கூடாது, கெட்டவைகளை எல்லாம் விடுத்து நல்லவைகளை மட்டுமே பார்க்க வேண்டும். கண்ணுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி, கண்ணை படைத்த இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி என்னவென்றால், இந்த கண்களால் நற்காரியங்களை மட்டுமே பார்க்க வேண்டும். இந்த சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.